அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நவம்பர் 6ஆம் தேதி நடந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிசி சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற விஏஓ அப்புறம் ஜூலை மாதம் நடைபெற்ற ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதை பேஸ் பண்ணி குரூப் 4ல் என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ, ஒரு 2.5 hours வீடியோ. ஸோ ஒரு 20,000 பேர் பார்த்துருக்குறாங்க. அதில் நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் இருந்து ஒரு 32 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துச்சு. பாப்புலேஷன் சம்மந்தமாக கேட்பாங்கன்னு சொன்னோம், பிளானிங் கமிஷன் கேட்பாங்கன்னு சொன்னோம், எலெக்ஷன் கமிஷன் கேட்பாங்கன்னு சொன்னோம். ஸோ ஒரு 32 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்க, 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் 2015 நவம்பர் நடந்துச்சு. அதே மாதிரி 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம். இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி இதை ரெண்டையும் அனலைஸ் பண்ணதில் இருந்து தற்போது 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். பட் குரூப் 1 பொறுத்தளவு ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணுறோம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ குரூப் 1 பொறுத்தளவு முக்கியமாக பிரேக்கப் என்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு கேட்பாங்க. ஸோ முக்கியமாக வந்து மேக்ஸ், $50 வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் இயரில் கரண்ட் அஃபேர்ஸ் 27 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க 2015. பட் இப்போ வந்து பிஏஓ எக்ஸாம் குரூப் 4 ஹைகோர்ட் இதில் கரண்ட் அஃபேர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தினால 45 to 50 கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். அப்புறம் சயின்ஸ் கண்டிப்பாக ஒரு 40 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மேஜராக இந்த 3 இருக்கும். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கும். ஸோ இது போக ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஹிஸ்ட்ரி பாலிட்டி 30 each. முக்கியமாக ஒரு 30 கொஸ்டின் வந்து கேட்கலாம். அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டினுக்கு வந்து கேட்கலாம். எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ 30, 20, 50 ஏற்கனவே அதில் ஒரு 3 இது பார்த்தோம். ஸோ டோட்டலாக இதே மாதிரி தான் பிரேக்கப் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். எக்கனாமிக்ஸ் அதிகமாக கூட கேட்கலாம், ஜியாகிரபி அதிகமாக கூட கேட்கலாம், பாலிட்டியில் கம்மியாக கேட்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் கம்மியாக கேட்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு பாலிட்டி கொஸ்டின் இல்லை. அதாவது குரூப் 4 எக்ஸாம் அதுமாதிரி எதிர்பார்த்த அளவு ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ நம்மளை பொறுத்தளவு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன உண்டோ எல்லாமே வந்து படிச்சுக்கணும். பொதுவாக ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு 11th 12th ஹிஸ்ட்ரி புக் மட்டும் போதும். 11th ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா எல்லாமே இருக்குது. 12th ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியா இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு 11th 12th ஹிஸ்ட்ரி. பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, லக்ஷ்மிகாந்த் புக் படிச்சிருப்பாங்க. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிறவங்க லக்ஷ்மிகாந்த் புக்கை படித்து எழுதுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை படிங்க. ஸோ 11th 12th ஹிஸ்ட்ரி, 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்புறம் 11th 12th ஜியாகிரபி, 9th 10th ஜியாகிரபி. 9th தமிழ்நாடு ஜியாகிரபி, 10th இந்தியன் ஜியாகிரபி. ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், 11th 12th ஹிஸ்ட்ரி, 11th 12th எக்கனாமிக்ஸ், 9th 10th ஜியாகிரபி. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஆஃப்டர் செப்டம்பர் 10, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம்
நடந்த விஷயங்கள் பார்த்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் செப்டம்பர் 10 வரைக்கும் கேட்டுக்கிறான். ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக்ஸ் முக்கியமாக இருக்கும். இப்போலாம் ரீசெண்டாக குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க. அது போக எப்போவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன் இதேமாதிரி ஏரியாஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ். ஸோ சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எப்போல்லாம் இருக்குதோ, அதிகமாக இருக்குதோ, அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். அறிவியல் வினாக்கள் எப்பொழுதும் அதிகமாக கேட்குறாங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். என்ன காரணம் அப்படின்னா அவங்க கேட்குற அறிவியல் வினாக்கள் எல்லாமே 11, 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய வினாக்கள். உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் குரூப் 1 எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியில் கேட்ட பெரும்பான்மையான கொஸ்டின்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th வந்து கேட்டிருக்கிறேன். போன வருஷம் கெமிஸ்ட்ரியில் கேட்ட கொஸ்டின்ஸ் பெரும்பான்மையான வினாக்கள் 11th 12th கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மின் வேதியியல் செகண்ட் வால்யூம். 12th ஸ்டாண்டர்ட் மின் வேதியியல் செகண்ட் வால்யூம். இதில் இருந்து போன தடவை எக்ஸாமில் வந்து குரூப் 1 2015 இந்த ஈக்குவேஷன் அப்படியே கேட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மின்வேதியியல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 2ல் வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சொல்லலாம். அதே 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் நடைமுறை வேதியியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், அப்ளைட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 2. இதில் வந்து ஒரு கொஸ்டின், ராக்கெட் எரிபொருள் பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் பொருள். ராக்கெட் எரிபொருள் பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் பொருள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து 11th 12th புக்கில் வந்து அதிகமாக கொஸ்டின் வருது சயின்ஸை பொறுத்தளவு. அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்னொரு கொஸ்டின் கூட சொல்லலாம். நிலக்கரி, இது வந்து ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங். 2015 கேட்ட ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங். நிலக்கரி, அலுமினியம், அயன், காப்பர், இது ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங். பிட்டுமினஸ், மேக்னசைட், ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் புக்குக்கு பின்னாடி அப்படியே இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே கேட்குறேன். அதுக்காக 11th 12th புக்கை படிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறான். 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் கெமிஸ்ட்ரி. ஃபுல்லரின் என அழைக்கப்படுவது எது? பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணாது. ஸோ அதுக்காக 11th 12th இருக்கக்கூடிய சயின்ஸ் எக்ஸாம்லாம் அந்த புக்கெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வால்யூம் உண்டு.
ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் பாட்னியாக இருந்தாலும் சுவாலஜியாக இருந்தாலும் 12th 2 வால்யூம் உண்டு, 8 புக்கு. ஸோ 8 to 16 புக் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக 6th 10th வரைக்கும் கூடிய சயின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோம். ஸோ சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தா போதும். 40 கொஸ்டின் 20 கொஸ்டின் மேலே யாருக்குமே ஆன்சர் தெரியாது. ஸோ ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் எல்லாரும் எழுதுகிற கொஸ்டின் வந்து நம்ம வந்து கரெக்டாக எழுதணும். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ குரூப் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா February 19. இன்னைக்கு வந்து November 11. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா December 9. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா February 19, February 19, எப்படி January 30, January 30க்குள்ளே கொஸ்டின் எடுத்துருவாங்க. அடுத்து ஒரு 19 நாள் தான் இருக்கு. January 30க்குள்ளே கொஸ்டின் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்னென்னா December 9 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா December 9க்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. December 9க்கு அப்புறம் எத்தனை நாள் இருக்கு, December 9 to December 24, ஏன்னா 25லேருந்து 1 வீக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிங்கிற ஆர்கனைசேஷனில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த 1 வீக் அவங்க பிஸி ஆகிடுவாங்க. December 24 to December 31 பிஸி ஆகிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா December 9லேருந்து December 23 வரைக்கும் தான். ஸோ ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும். ஸோ ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 days தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 preliminary எக்ஸாமுக்கு கொஸ்டின் எடுப்பதற்காக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 days. December 9லேருந்து December 23 வரைக்கும் உள்ள நாட்கள் தான். அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் நடக்கும். ஸோ ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர், அதில் வந்து புது வருஷம் தொடங்கினதுக்கப்புறம் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற எண்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும். ஸோ என்னதான் உங்களுக்கு இப்போ 3 மாதம் டைம் இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஸ்டின் செட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நாட்கள் தான் டைம் இருக்கும். இந்த 15 நாட்களில் புதுசாக ஏதாவது கொஸ்டின் எடுக்க முடியுமா, ஒரு 50% கொஸ்டின்ஸ் வந்து புதுசு வரலாம். ரிமைனிங் 50% எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பழைய கொஸ்டினை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரூப் 1 preliminary எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு மோர் சான்சஸ். என்ன காரணத்தினால சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக குரூப் 4 நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் கேட்ட 32 கொஸ்டின் டைரெக்டாக இதற்கு முன்னர் நடந்த விஏஓ மற்றும் ஹைகோர்ட் எக்ஸாம் பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஈவன் ஒரு சில ஏரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் இல்லை, சயின்ஸில் பயாலஜியில் அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்தாலும் எக்ஸாமில் கேட்டாங்க. குரூப் 4ல் என்ன காரணமாக கேட்டாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க, இதில் கேட்டிருக்காங்க. ஸோ பழைய கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 2015 மற்றும் 2014 ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வுடைய வினாக்களை பேஸ் பண்ணி இப்போ என்ன கேட்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2014 and 2015 இந்த 2 குரூப் 1 preliminary எக்ஸாமில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கணிப்பொறி சம்பந்தமாக ஒரு 6 கொஸ்டின் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையாக வந்திருக்கு. 2015 மற்றும் 2014 கணிப்பொறி தொடர்பாக 2015 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனரி ஈக்குவேலண்ட், 2014 டெராபைட், அதே மாதிரி 2015 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடி ரோம், 2014 லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ், large amount of data storage. அதே மாதிரி 2015 வந்து பார்த்தீங்க அப்படின்னா transfer of file from server, 2015 கம்ப்யூட்டர் அவேர்னஸை பொறுத்தளவு transfer of file from server. 2014 file allocation type, file
அலோகேஷன் டைப். அதே மாதிரி 2015 கணிப்பொறியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GIS, 2014 கணிப்பொறியில் ப்ளூடூத். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கணிப்பொறியில இருந்து மட்டும் ஒரு 6-7 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 6-7 கொஸ்டினுமே 2014 மற்றும் 2015 ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 2015 பைனரி ஈக்குவலன்ட் கேட்டான், 2014 டெராபைட், 2015 CD-ROM. இது வந்து ஸ்டோரேஜ் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். 2014 லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சம்பந்தமானது. அப்புறம் 2015 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபைல் ஃப்ரம் சர்வர், 2014 ஃபைல் அலோகேஷன் டைப், 2015 மீண்டும் GIS ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அது தொடர்பான இன்னொரு ஒரு கொஸ்டின் ப்ளூடூத் 2014. ஸோ இந்த 5 கொஸ்டினுக்கு தொடர்புடைய விஷயங்களை படிச்சுக்கோங்க. இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து இந்த ஏரியாவில் வரும். ஸோ அதுக்கு என்ன புக்கை ரெஃபர் பண்றது, 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் மோர் தென் இனஃப். 11, 12ஆம் வகுப்பை சேர்ந்த கணிப்பொறி அறிவியல் பாடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கணிப்பொறி அறிவியலை பொறுத்தளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபைல் ஃப்ரம் சர்வர், அதாவது ஃபைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன இருக்குதோ அதே மாதிரி விஷயங்கள், ஸ்டோரேஜ் சம்பந்தமா CD-ROM இருக்குது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, GIS, ப்ளூடூத். GIS அண்ட் ப்ளூடூத் இது எல்லாமே டெக்னாலஜி வைஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வைஸ். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைனரி ஈக்குவலன்ட், டெராபைட். ஸோ இதான் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கேட்குறேன். இது சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் இப்போ இருக்குதோ அதை வந்து நீங்க வந்து 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்புறம் என்ன அப்படின்னா சென்சஸ். சென்சஸ் சம்பந்தமா 2015, 2014, 2015 பாப்புலேஷன் சென்சஸ் கேட்டிருக்கிறான், 2014 சைல்டு செக்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க, சைல்டு செக்ஸ் ரேஷியோ. அதே மாதிரி 2015 வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன், 2014 சைல்டு செக்ஸ் ரேஷியோ அண்ட் லிட்ரஸி ரேட். ஸோ சென்சஸ்ல இருந்து குறைந்தது 2 வினாக்கள் கேட்கப்படுகின்றன. ஸோ இப்போ சென்சஸ்க்கு எந்த புக் ரெஃபர் பண்ணலாம்? பொதுவாக TNPSC எக்ஸாமை பொறுத்தளவு சென்சஸ்க்கு அவங்க வந்துட்டு மனோரமா இயர் புக், இந்த புக் வந்து ரெஃபர் பண்றாங்க. ரொம்ப வருடமா வந்து பாத்தீங்கன்னா மனோரமா இயர் புக்ல இருந்து சென்சஸ்ல இருந்து எப்படி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ ரெண்டு பார்த்தோம், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் சென்சஸ். கம்ப்யூட்டர் அவேர்னஸை பொறுத்தளவு ஸ்டோரேஜ் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அப்புறம் டெக்னாலஜி வைஸ் ப்ளூடூத், GIS, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனரி ஈக்குவலன்ட் அண்ட் டெராபைட். சென்சஸை பொறுத்தளவு சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, பாப்புலேஷன், அப்புறம் வந்துட்டு நம்முடைய லிட்ரஸி ரேட். சென்சஸ்க்கு மனோரமா இயர் புக், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக். அப்புறம் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை பொறுத்தளவு 2015, 2015, 2014. ஹிஸ்டரியை பொறுத்தளவு 2015 and 2014. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஹரப்பன் சிவிலைசேஷன். 2015 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம பின்னாடி பார்ப்போம் வரிசையா. 2016 ஹரப்பன் சிவிலைசேஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 11th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு லெசன், அதை படிச்சா இதை வந்து நீங்க வந்து எழுதிடலாம். அப்புறம் 2015 வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தல் ரெபலியன், அதாவது சாந்தல் கிளர்ச்சி தமிழ் சொல்லுவாங்க. அதே இது 2014 சிப்கோ மூவ்மெண்ட். ஸோ
நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியா, காந்தி, நேரு இதெல்லாம் படித்தாலும் இதே மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து இருக்கும். சிப்கோ மூவ்மெண்ட், சாண்டல் ரெபலியன், மாப்ளா ரெபலியன், இதே மாதிரி ரெபலியன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2014 ஒரு கொஸ்டின் வந்துருக்குது, 2015 ஒரு கொஸ்டின் வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி ரெபலியன் வந்து ஏதாவது வந்து கேட்கலாம். அப்புறம் 2014 மற்றும் 2015 சிமிலராக கேட்ட இன்னொரு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு குரூப் 1 பிலிம் எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க? பிராமணாஸ் அப்படின்னா என்னது? ஆரியங்காஸ், ஆரியங்கள் அப்படின்னா என்னது? சாமவேதம், சாமவேதம். இது வந்து 2015 கேட்டது. 2014 அதே கொஸ்டின் கொஞ்சம் இடம் மாறி இருக்குது. பிராமணாஸ்னா என்னது? உபநிடதங்கள் என்னது? ஸோ 2014 உபநிடதங்கள், ஆரியங்கள் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் இருக்குது. 2015 உபநிடதங்கள், ஆரணங்கள், பிராமணங்கள் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் இருக்குது. 2017 இருக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகக்கூடிய ஏரியா. 2014 மற்றும் 2015 இந்த 2 தேர்வுலையும் எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்குதோ, எந்தெந்த சப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகிருக்குதோ, எந்தெந்த டாபிக் ரிப்பீட் ஆகிருக்குதோ அதே சப்ஜெக்ட் அதே டாபிக் 2017 மீண்டும் கேட்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 மற்றும் 15 இந்த 2 தேர்விலையுமே முக்கியமான சட்டங்கள், உதாரணத்துக்கு 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் 1 பிலிமினரி தேர்வில் 121வது கொஸ்டின் ரவுலட் ஆக்ட், 25வது கேள்வி மின்டோ மார்லி ஆக்ட், மின்டோ மார்லி சட்டம், 27வது கேள்வி 1857 ரிவால்ட். அதே மாதிரி 2014ஆம் வருடம் 33வது கேள்வி 1857 புரட்சி. ஸோ 1857 ரிவோல்ட் சம்பந்தமா 2015 27வது கேள்வியாக இடம்பெற்ற 1857 புரட்சி 2014ஆம் வருடம் 33வது கேள்வியாக இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி மின்டோ மார்லி சீர்திருத்தம், அதுவும் 2014 கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த முறையும் கேட்கலாம். மின்டோ மார்லி கேட்கலாம், மாண்டேக் செம்ஸ்போர்ட் கேட்கலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கேட்கலாம். ஏன்னா 2014 கேட்டிருக்கிறான், 2015 கேட்டிருக்கான். 1857 புரட்சி 2014 கேட்டுக்கலாம், 2015 கேட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக 1857 ரிவோல்ட் வந்து கண்டிப்பாக இப்போவும் ஒரு கொஸ்டின் வரும். இது போக ஹிஸ்டரியில் வேற என்ன கேட்டுக்கிறாங்க? ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், சைமன் கமிஷன், சட்டமறுப்பு இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், குவைட் இந்தியா மூவ்மெண்ட், சைமன் கமிஷன், நேரு ரிப்போர்ட், நேரு அறிக்கை. இது எல்லாமே 2015 and 14 கேட்ட கொஸ்டின். சிடிஎம் சட்டமறுப்பு இயக்கம் எப்போ நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அப்புறம் வந்து சம்பந்தமாக நடந்த ஆர்டிசி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ், அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம். ஸோ குரூப் 1 பொறுத்தளவு என்ன ஒரு டிஃபரன்ஸ்? குரூப் 1 எக்ஸாமை பொறுத்தளவு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனில் இருக்காது, 2-3 கொட்டேஷன்ஸ் கொடுத்து எது ரைட்டு எது தப்பு இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கலாம். ஸோ சட்டமறுப்பு இயக்கம் பார்த்துக்கோங்க, ஒத்துழையாமை இயக்கம் பார்த்துக்கோங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவைட் இந்தியா மூவ்மெண்ட், அப்புறம் சைமன் கமிஷன், நேரு அறிக்கை, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதே போல் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா 2014 மற்றும் 2015 2015 அன்னிபெசன்ட் பற்றி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 2014 மதர் தெரசா பற்றி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2014-15 கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க
அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஹிஸ்டரியை பொறுத்தளவு மதர் தெரசா அன்னி பெசன்ட், மதர் தெரசா அண்ட் அன்னி பெசன்ட். கண்டிப்பா உங்களை பத்தி இப்பவும் கேட்கலாம். அது போக வேற என்ன கொஸ்டின் ஹிஸ்டரியில கேட்டிருக்காங்க? அக்பர், பாபர், ஜஹாங்கீர், மௌரிய கலை, மௌரியர்களின் கலை, கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அசோகா, இது எல்லாமே வரலாற்றில் கேட்டுக்கிறேன். வரலாற்றை பொறுத்தளவு சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், இதுல 2014-15 ரெண்டுமே கொஸ்டின் இருக்குது. மின்டோ மார்லி சீர்திருத்தம், ரவுலட் சட்டம், இதுல 1857 புரட்சி 1857 ரெபலியன், இதுலயுமே பாத்தீங்கன்னா 2014-15 ரெண்டுலயுமே கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அது போக 2014 and 15 தனித்தனியா கேட்ட கொஸ்டின்ஸ் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், குவைட் இந்தியா மூவ்மெண்ட், நம்முடைய சட்ட மறுப்பு இயக்கம், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், நேரு ரிப்போர்ட், சைமன் கமிஷன். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில முக்கியமான ஏரியா. அப்புறம் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இவரை பற்றி 2014 கொஸ்டின் கேட்கப்பட்டுள்ளது, 2015 கொஸ்டின் கேட்கப்பட்டுள்ளது. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் 2015 கொஸ்டின் கேட்கப்பட்டுள்ளது, 2014 கேட்டுக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது, இந்த கொஸ்டின் இல்லாம குரூப் 1 கொஸ்டின் எப்பவுமே கிடையாது இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. லோக்பால், லோக் ஆயுக்தா. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எப்போதுமே எக்ஸாம்ல கேட்பாங்க. முக்கியமா குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா லோக்பால் முதல்ல லோக் ஆயுக்தா எங்க கொண்டு வந்தாங்க, எந்த மாநிலத்தை கொண்டு வந்தாங்க, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்டாங்க. கமிட்டிஸ், இதெல்லாம் கண்டிப்பா லோக்பால், லோக் ஆயுக்தா கண்டிப்பா கேட்கலாம். அது போக கன்வென்ஷன்ல கேட்கக்கூடிய ஏரியா ஹிஸ்டரி பொறுத்தளவு ஷெட்யூல்ஸ், ஆர்டிகல்ஸ், அப்புறம் அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 எக்ஸாம்ல கேட்டுக்கிறான். 2014 கேட்டுக்கிறான், 2015 கேட்டுக்கிறான். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஜஸ்ட் எலெக்ஷன் கமிஷன், CAG, அட்டார்னி ஜெனரல், ஆடிட்டர் ஜெனரல், பிளானிங் கமிஷன், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். இதை பற்றி தெரிஞ்சோம். அவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ், ஆர்டிக்கிள், இதே மாதிரி விஷயம். ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியால கொஸ்டின் வரும். எலெக்ஷன் கமிஷன், CAG, அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், பிளானிங் கமிஷன், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், எல்லாரும் இது படிச்சு போயிருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ், பாராளுமன்ற நடைமுறைகள். பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ்
பாராளுமன்ற நடைமுறைகள். 0 என்னது, பூஜ்ய நேரம்னா என்னது, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் லோக்சபா, ராஜ்யசபா, ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இந்த இதில் கொஞ்சம் கம்மியாக கேட்கலாம். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமில் பாலிட்டியில் வந்து கொஸ்டின் வந்து கம்மியாக தான் கேட்டாங்க. இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பை பொறுத்தளவு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், நம்முடைய எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி, ஆடிட்டர் ஜெனரல், அக்கௌண்டன்ட் ஜெனரல், பிளானிங் கமிஷன், இதே மாதிரி விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் வந்து போதும். 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு பொதுவாக கேட்ட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், 2014 மற்றும் 2015 ரெண்டுமே கேட்டிருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், லோக்பால், லோக் ஆயுக்தா ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்திருக்குது, 2015 வந்திருக்குது. ஸோ அடுத்ததாக ஜாகிரபி பொறுத்தளவு பொதுவாக கேட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 2014 மற்றும் 2015 பொதுவாக கேட்ட கொஸ்டின். கரண்ட், வார்ம் கரண்ட்னா என்ன, கோல்ட் கரண்ட்னா என்ன, 2014 கேட்டிருக்கிறாங்க. கரண்ட், வாட் இஸ் வார்ம் கரண்ட், வாட் இஸ் கோல்ட் கரண்ட், என்ன கரண்ட், எக்ஸாம்பிள்ஸ். அதே இது 2015 என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அது தொடர்பாக பிளானிட்டரி விண்ட், அதாவது கிளைமேட்டாலஜில வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட், விண்ட். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சம்பந்தமாக ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்தியன் ஜியாகிரபி பொறுத்தளவு, அதாவது நம்முடைய பிசிக்கல் ஜியாகிரபி பொறுத்தளவு கரண்ட், விண்ட் இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அது போக இண்டிவிஜுவலா கேட்டது எர்த்குவேக், லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், எர்த்குவேக், லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், டிஃபரண்ட் சாயில் டைப்ஸ். 2014-15 டிஃபரண்ட் சாயில் டைப்ஸ், ரெட் சாயில், பிளாக் சாயில், அலுவியல் சாயில், டிஃபரண்ட் சாயில் டைப். ஸோ முக்கியமாக என்னென்னா கேட்பாங்க, எர்த்குவேக், soil type, river and its origin. எப்போதுமே river வந்து ஒரு கொஸ்டின் வரும். river and its origin, current, wind ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல் நினோ, லா நினா, அப்புறம் டைஃபோன், அதாவது இந்த சூறாவளிகளுக்கு வேறு பெயர்கள், டிஃபரெண்ட் நேம்ஸ் ஆஃப் சைக்ளோன். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக எப்போதுமே வந்து கேட்குறாங்க. பிளானட்ஸ், இது எல்லாமே ஜியாகிரபியில் பொதுவாக கேட்கக்கூடியது. இந்தியன் ஜியாகிரபியை பொறுத்தளவு ஹிமாலயாஸ், வந்து இந்தியன் ஜியாகிரபியை பொறுத்தளவு எப்போதுமே 2014 கேட்டிருக்கிறேன், 2015 கேட்டிருக்கிறேன். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஜியாகிரபி, தட் இஸ் எக்கனாமிக் ஜியாகிரபி, முக்கியமாக இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல எப்போதுமே கொஸ்டின் வந்து இருக்காது. இண்டஸ்ட்ரீஸ் முக்கியமாக பிரைமரி இண்டஸ்ட்ரி, செகண்டரி இண்டஸ்ட்ரி, டெர்சரி இண்டஸ்ட்ரி. அப்புறம் எனர்ஜி, ஆற்றல் சம்பந்தமாக ஜியாகிரபி பார்ட்ல இருந்து எப்போதுமே வந்து உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் இருக்குது. உதாரணத்துக்கு 2014-15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் சம்பந்தமாக கேட்ட முக்கியமான ஒரு கொஸ்டின். 2014 மற்றும் 2015 எனர்ஜி சம்பந்தமான கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர், ஒரு 4 இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டா. லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், ஒரு 4 இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு எதில் வந்து எனர்ஜி அதிகமாக உள்வாங்கப்படுகிறது. இதே மாதிரி எனர்ஜி சம்பந்தமாக கொஸ்டின் வந்து எப்போதுமே வந்து
வரும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ஒரு 4 இண்டஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. அக்ரி, டிரான்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல். இந்த ஒரு 4 இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஆர்டர், ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சு இது இட் இஸ் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். இதே மாதிரி கொஸ்டின் வந்து எப்போதுமே வந்து நம்முடைய குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி 2015 வருடம் செக்டர் வைஸ் டிசெண்டிங் ஆர்டர். செக்டர் வைஸ் டிசெண்டிங் ஆர்டர் அக்ரியா, இண்டஸ்ட்ரியா. அடுத்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன். இது வந்து 2014 எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன்ல அசெண்டிங் ஆர்டர், வெதர் அக்ரிகல்ச்சரா இண்டஸ்ட்ரியா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்ரி, இண்டஸ்ட்ரி இதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் கொஸ்டின் தான். பட் இது வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் 2015 செக்டர் வைஸ். ஸோ அது கடந்த ஒரு 4-5 வருடமா நீங்கள் கேட்ட குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி, இண்டஸ்ட்ரி இதே மாதிரி முக்கியமான நம்முடைய செக்டர்ஸை வந்து ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சு ஒரு எனர்ஜி கன்சம்ஷனோ இல்லைனா ஒரு ப்ரொடக்ஷனோ இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிடிபியோ ஏதாவது ஒரு செக்டரை வச்சு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ 2017 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாம்லையும் இது வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஜாகிரபியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரபியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், ரிவர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிசிக்கல் ஜாகிரபி பொறுத்தளவு எர்த்குவேக், அப்புறம் வந்துட்டு முக்கியமான சைக்ளோன், அப்புறம் டைஃபோன், டிஃப்ரெண்ட் நேம்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கரண்ட் அண்ட் விண்ட் எப்போதுமே கேட்கக்கூடியது, பிளானட்ஸ். அதுபோக தமிழ்நாடு ஜாகிரபி ஏதாவது சாயில் டைப் எல்லாம் ரிவர் கொடுத்துட்டு எங்கே போடுது இந்த ரிவர், இதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கேட்குறாங்க. அப்புறம் எக்கனாமி 2015, 2014 2015 பொருளாதாரம் சம்பந்தமான என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? 167வது கொஸ்டின், நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை சம்பந்தமாக கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 எக்ஸாம்ல 70வது கேள்வி அதே நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை. இப்ப கூட குரூப் 4ல புதிய பொருளாதார கொள்கை எந்த வருடம் முதல்னு கேட்டாங்க. ஸோ புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இருக்கவே இருக்காது. ஸோ ஜஸ்ட் அதனால புதிய பொருளாதார கொள்கைன்னா என்ன ஏது இதே மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமானது 2015 and 2014ல டாக்ஸ் சிஸ்டம். இரண்டுமே டாக்ஸ் சம்பந்தமான கொஸ்டின் வந்திருக்கு 2015 and 2014. 2015ல 60வது கொஸ்டின் டாக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி கேட்டிருந்தாங்க. 2014ல வந்து பாத்தீங்கன்னா 69வது கொஸ்டின். ஸோ இதெல்லாமே 2 கொஸ்டின் வச்சு அனலைஸ் பண்ணி எத்தனாவது கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு நம்பரோட கொடுத்துருக்கோம். எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கறாங்களோ அது 2017லையும் கேட்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயங்கள் திட்டங்கள், கல்வி தொடர்பான திட்டங்கள் 2015லும் கேட்டிருக்கிறாங்க, 2014லையும் கேட்டிருக்கிறாங்க. கல்வி தொடர்பான திட்டங்கள் SSA 2014இல் கேட்கப்பட்ட ஒரு குரூப் 1 கேள்வி. 2015இல் கேட்கப்பட்ட கல்வி தொடர்பான ஒரு குரூப் 1 கேள்வி எஜுகேர், அதாவது கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கல்வி தொடர்பான ஒரு பொருளாதார திட்டம் 2015லும் கேட்டிருக்கிறாங்க, 2014லையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சிமிலாரிட்டி இருக்குது, பாப்புலேஷன் ப்ரோக்ராம். எக்கனாமியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் ப்ரோக்ராம் 2014 and 2015.
2015லையும் பாப்புலேஷன் ப்ரோக்ராம் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின், 2014லையும் பாப்புலேஷன் ப்ரோக்ராம் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின். உதாரணத்துக்கு 2015ஆம் ஆண்டு 59வது கேள்வியாகவும் 2014ஆம் ஆண்டு 64வது கேள்வியாகவும் பாப்புலேஷன் ப்ரோக்ராம் சம்பந்தமா ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. சும்மா 59வது கொஸ்டின் 64வது கொஸ்டின் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். நம்ம வந்து கொஸ்டினே எடுத்து பார்ப்போம். இது வந்து 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 தேர்வு. 2014ஆம் ஆண்டுல 64வது கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம். கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். India has been recognized as the dash country in the world to officially adopt family planning program. உலக நாடுகளில் இந்தியா டேஷ் மக்கள் நல திட்டத்தை டேஷ் ஆண்டு நடைமுறைப்படுத்தியது. ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், அதாவது பாப்புலேஷன் ப்ரோக்ராம். இது வந்து 2014ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பாப்புலேஷன் ப்ரோக்ராம் சம்பந்தமா ஒரு கேள்வி. அப்புறம் 2015ஆம் வருடம் 59வது கேள்வியாக சொன்னோம். இது வந்து 2015 59வது கேள்வி. National Population Policy adopted in 2000 with a view to encourage dash and aim at establishing or stabilizing the population by dash. அதாவது குடும்பத்திற்கு டேஷ் என்பதை ஊக்குவிக்கவும் மக்கள் தொகையை டேஷாம் ஆண்டில் நிலைப்படுத்தவும் 2000ஆம் ஆண்டின் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பியூட்டி அப்படின்னா, மக்கள் தொகை சம்பந்தமாக பாப்புலேஷன் ப்ரோக்ராம் சம்பந்தமாக 2014இல் கேட்கப்பட்ட கேள்வியும் 2015இல் கேட்கப்பட்ட கேள்வியும் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற வடிவில் இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 fill up the blanks இருந்துச்சு. அப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் பாலிசி சம்பந்தமாக மட்டும் தான் கேட்க முடியும். 2014லையும் அது இருக்குது, 2015லையும் அது இருக்குது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2014ல் பாப்புலேஷன் ப்ரோக்ராம் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அது 2 கோடி இடம் இருந்துச்சு, 2 fill up the blanks. அதே மாதிரி 2015லும் பாப்புலேஷன் சம்பந்தமாக பாப்புலேஷன் ப்ரோக்ராம் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அதுலேயும் 2 கோடி இடம் இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவர் பழைய கொஸ்டினை ஒரு தடவை பார்த்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே ரிட்டோவா 2 ஃபில்லப் இருக்கிற மாதிரி 2014லையும் பாப்புலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், 2015லையும் பாப்புலேஷன் ப்ரோக்ராம்லேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ அதுபோக எக்கனாமிக்ஸை வந்து பொதுவாகவே நாம் எப்பொழுதும் எதிர்பார்க்கக்கூடிய 5 ஆண்டு திட்டங்கள், பிளானிங் கமிஷன், ஃபைவ்-இயர் பிளான், பிளானிங் கமிஷன், ஜிடிபி, ஜேஎன்பி சம்பந்தமானது, பாவர்ட்டி. பாவர்ட்டியை பொறுத்தளவு கமிட்டிஸ் பார்த்துக்கோங்க. நம்முடைய குரூப் 1 எக்ஸாமை பொறுத்தளவு வறுமையை பொறுத்தளவு அதன் குழு யார் தலைமை அமைக்கப்பட்டது, இதே மாதிரி கொஸ்டின் எப்போதுமே குரூப் 1ல வந்து கேட்கலாம். இதுபோக பேங்க் சம்பந்தமா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். பேங்க் சம்பந்தமா 2015லையும் கேட்டிருக்காங்க, 2014லையும் பேங்க் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது, 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? நவம்பர் 8. இதற்கு முன்னர் 2 முறை எவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது? ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று 2 முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 1946 மற்றும் 1978ஆம் வருடம், 1946 and 1978. ஸோ ரூபாய் நோட்டு அப்படிங்கும்போது ஆர்பிஐ பற்றி தெரிஞ்சுக்கோ. ஆர்பிஐ எந்த சட்டத்தின் பேர் உருவாக்கப்பட்டது? 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க? 1949ல நேஷனலைஸ் பண்ணாங்க. மற்றபடி மற்ற வங்கிகள், எஸ்பிஐ, இப்போ எஸ்பிஐ வந்து மெர்ஜ் பண்ண போறாங்க, அதனால எஸ்பிஐ பற்றி கேட்கலாம்.
SBI எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1955, 1955. 1921ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இருந்துச்சு? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. Imperial Bank of India was established in 1921 by the merging of Bank of Madras, Bank of Bengal and Bank of Bombay. வங்காள வங்கி, மதராஸ் வங்கி, கல்கத்தா வங்கி ஆகிய மூன்றையும் இணைத்து 1921ஆம் வருடம் இம்பீரியல் வங்கி என்ற வங்கி உருவாக்கப்பட்டது. அதுதான் 1955ல் பாரத ஸ்டேட் வங்கியாக உருவாகியது. ஸோ இதுமாதிரி ஐசிஐசிஐ 1955 தான் ஆரம்பித்தார். as a prudential company. ஐசிஐசிஐ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியாக ஆரம்பித்தது 1955. அது ஒரு பேங்காக மாறின ஒரு வருடம் 1994. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் ஒரு வங்கியானது 1994. பட் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பாக 1964 இருந்துச்சு. ஸோ வங்கிகள் சம்மந்தமாக கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ். ஸோ நம்முடைய பாரத பிரதமர் மோடியுடைய ஒரு கனவு நிறைவேறணும் அப்படின்னா பேங்கர்ஸுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் தேவை அப்படிங்கிறது கடந்த 2 நாட்களில் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஊழலை, ஒரு கருப்பு பணத்தை ஒழிப்பதில் வங்கியாளர்கள் வந்து வங்கி பணியாளர்கள் முக்கியத்துவம் வைக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு 2-3 நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால கண்டிப்பாக வங்கி சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ரிசர்வ் பேங்க் கவர்னர் யாருன்னு கேட்கலாம். ரிசர்வ் பேங்க் கவர்னர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? உர்ஜித் பட்டேல். ரிசர்வ் பேங்க் கவர்னர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கென்யா நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கென்யா நாட்டில் இருந்து ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்முடைய செயலாளர், நீதித்துறை செயலாளர், மத்திய அரசாங்கத்தின் நீதித்துறை செயலாளர் சக்திகாந்த் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் அடிக்கடி பேட்டி கொடுக்கறது, ரூபாய் நோட்டு சம்பந்தமாக பேட்டி கொடுக்கறது அவர் தான் கொடுக்குறாரு. தமிழகத்தை சேர்ந்த 1980ஆம் வருடத்தை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு IAS ஆஃபீஸர். ஸோ இவங்களாம் முக்கியமான நபர்கள், நம்முடைய புது ரூபாய் நோட்டு வருவதற்கு முக்கியமான நபர்கள். ஸோ அதில் கூட சிம்பிள் கேட்கலாம், மங்கல்யான் சிம்பிள் இருக்கு. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு கண்டிப்பாக வங்கியியல், பேங்கிங், அப்புறம் மணி, முக்கியமான பணம் சம்பந்தமான கேள்விகள் இடம்பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஏரியா தமிழ் கல்ச்சர், தமிழக கலாச்சாரம். இதுக்கு எந்த புக் படிக்கலாம்? 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கலாச்சாரம் புக் இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் அறிஞர்கள் மற்றும் நூல்கள், இந்த கொஸ்டின் எப்போதுமே குரூப் 1ல கேட்பாங்க. 2015லையும் கேட்டாங்க, 2014லையும் கேட்டாங்க. 2015ல் 129வது கேள்வி, 2014ல் 122வது கேள்வி, 2015ல் 129வது கேள்வி, 2014ல் 122வது கேள்வி. ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம். 2015ல் 129. அமிர்த பஜார் பத்திரிகை யார் எழுதினது? இந்தியன் மிரர் அப்படிங்கிற பத்திரிகை யார் எழுதினது? வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை யார் எழுதினது? அட்வொகேட் என்ற பத்திரிகை யார் எழுதினது? இது வந்து ஒரு கொஸ்டின். 2015ஆம் வருடம் 129வது கொஸ்டின் ஒரு சில தலைவர்களின் நூல்கள் சம்பந்தமான கொஸ்டின். அதே மாதிரி 2014ஆம் வருடம் 122வது கொஸ்டின். 2014ஆம் வருடம் 122வது கொஸ்டின் அல் ஹிலால் என்ற பத்திரிகை யார் எழுதினது? நவஜீவன் யார் எழுதினாங்க? பாம்பே கிரானிக்கல் யார் எழுதினாங்க? வந்தே மதுரம் யார் எழுதினாங்க? ஸோ இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இருந்த தலைவர்கள் எழுதிய நூல்கள் சம்பந்தமா 2014லையும் கொஸ்டின் வந்திருக்குது, 2015லையும் கொஸ்டின் வந்திருக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஏரியா சயின்ஸ். ஸோ ஸ்கூல் புக் 11th 12th புக் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. 11th 12th புக் தான் கண்டிப்பாக படிக்கணும்னு கிடையாது. 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் நல்லா படித்தாலே போதும். 11th 12th வந்து என்ன கேட்டது கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2015ல் கிளைகாலிசிஸ், கிரப் சுழற்சி, கிரப் சைக்கிள், (2015) மட்டுமே 3 கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. 2015 மட்டுமே 3 கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. கிளைகாலிசிஸ், கிரப் சுழற்சி சம்பந்தமா 2015 மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 3 கேள்விகள்.
2015 மட்டும். உதாரணத்துக்கு 2015 முதல் கேள்வி கிரப் சைக்கிள், கிளைகாலிசிஸ், அசிட்டோல், CaO ஒரு மேக்ஸி ஃபாலோயிங். அதே மாதிரி 98வது கொஸ்டின் குளுக்கோஸ் ஒரு ஆரோ மார்க் போட்டு ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி 100வது கொஸ்டின் கிளைகாலிசிஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. The substrate of glycolysis is glucose. The final product of glycolysis is glycogen. Glycolysis is also known as glycosylate cycle. So glycolysis சம்பந்தமா 2015 வருடம் மட்டும் 3 கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. முதல் கேள்வி, 98வது கேள்வி மற்றும் 100வது கேள்வி. ஸோ கண்டிப்பா இந்த தடவையும் கிளைகாலிசிஸ் சம்பந்தமா கேட்கலாம். அதுபோக சயின்ஸ்ல முக்கியமா கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு சம்பந்தமா கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. கலர் பிளைண்ட்னஸ். அப்புறம் முக்கியமான இனவகை கொசுக்கள், ஏடிஸ் இனவகை கொசு. அப்புறம் முக்கியமான டிசீஸ், ஜப்பான்ல இட்டாய் டிசீஸ் பரவுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இது ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறான். ஜப்பான்ல இட்டாய் டிசீஸ் பரவுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஸோ இதே மாதிரி ஒரு சில கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் கேட்கலாம். ஸோ சயின்ஸை பொறுத்தவரை பயாலஜி பார்த்தோம், கெமிஸ்ட்ரி பார்த்தோம். கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ ஆரம்பிக்கும் பொழுதே 11th 12th புக்கில் எத்தனாவது வால்யூம்ல இருந்து கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு கண்டிப்பாக 11th 12th யூ ஜஸ்ட் ரெஃபர் 2014-15 கொஸ்டின். 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம்ல இருந்து கேட்டிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து கேட்டிருக்காங்களா, என்ன கேட்டிருக்கிறாங்க, இப்போ அதை பற்றி என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரியில் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு சயின்ஸை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. 40 கொஸ்டினில் ஒரு 30 கொஸ்டின் சயின்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் 130 வந்துடும். ஸோ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின் சயின்ஸ் கேட்குற இடத்துல 20 கொஸ்டினுக்கு மேலே ஆன்சர் பண்ணுறதே கஷ்டம். எந்த அளவுக்கு நீங்கள் சயின்ஸ் கொஸ்டின் அதிகமாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிலிமினரி வெற்றி வாய்ப்பு அதிகமாகிறது. இப்போ நம்முடைய ஆப்டிடியூட்லாம் டிசைடிங் ஃபேக்டர் இல்லை. ஒரு காலத்தில் ஆப்டிடியூட் தான் பார்த்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர். இப்போலாம் ஆப்டிடியூட்லாம் டிசைடிங் ஃபேக்டர் இல்லை. குரூப் 1 எக்ஸாமை பொறுத்தளவு சயின்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர். இருந்தாலும் சயின்ஸ் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்து பிரயோஜனமாக இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட். பட் ஒழுங்காக படித்தா, ஃபோக்கஸ் பண்ணி படித்தா பிரயோஜனமாக இருக்கும். வேதியியலை பொறுத்தளவு 12ஆம் வகுப்பு மின் வேதியிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு நடைமுறை வேதியிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, அப்ளைடு கெமிஸ்ட்ரி. எல்லாமே 12th புக்கில் செகண்ட் வால்யூம் இருக்குது, ஃபர்ஸ்ட் வால்யூம் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு 11th 12th புக்கு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. பயாலஜியை பொறுத்தளவு 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க புக்ஸை கேட்குறாங்க. அப்புறம் ட்ரைப்ஸ், பழங்குடியினத்தவர் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் எப்போதுமே உங்க குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கறாங்க. அது 2014லயும் பார்த்துருக்கிறோம், 2015லயும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2014 மற்றும் 2015 பொதுவாக கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தோம். 2014 மற்றும் 2015 பார்த்தீங்கன்னா பொதுவாக கேட்கப்பட்ட கேள்விகள். ஹிஸ்டரியை பொறுத்தளவு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அசோகர் சம்பந்தமானது, ஆரண்யங்கள், உபநிடதங்கள், பிராமணங்கள், பிராமணாஸ், ஆரண்யாஸ் அண்ட் உபநிடதாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சைமன் கமிஷன், நேரு ரிப்போர்ட். அதுபோக முக்கியமாக மின்டோ மார்லி 2 எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க, 2014 அண்ட் 2015. 1857 ரிவோல்ட் 2014லயும் கேட்டுக்கிறாங்க, 2015லயும் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் முக்கியமான அரசியல் தலைவர்கள் மற்றவருடைய நூல்கள்
இது எல்லாமே இப்போ நம்ம சொன்ன எல்லாமே 2014 கேட்ட கொஸ்டின், 2015 கேட்ட கொஸ்டின் ரிகார்டிங் ஹிஸ்டரி, வரலாற்றை பொறுத்தளவு. பாலிட்டியை பொறுத்தளவு லோக்பால் லோக் ஆயுக்தா 2014 வந்திருக்குது, 2015 வந்திருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் 2014 இருக்குது, 2015 இருக்குது. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் 2014 இருக்குது, 2015 இருக்குது. பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ் 2014 இருக்குது, 2015 இருக்குது. விஜிலன்ஸ் கமிஷன், ஸோ உங்களுக்கு லோக்பால் லோக் ஆயுக்தா வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக விஜிலன்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்தளவு ஒரு 5 கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்குது. லோக்பால் லோக் ஆயுக்தா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், இது எல்லாமே. இது போக ஜெனரலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், இதுமாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் 2014 அண்ட் 2015 இந்த 2 கேள்வித்தாள்களும் இடம்பெற்ற பொதுவான கேள்விகள் இந்த 5: லோக்பால் லோக் ஆயுக்தா, விஜிலன்ஸ் கமிஷன், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ், இது எல்லாமே. எக்கனாமியை பொறுத்தளவு 2014 மற்றும் 2015 கேட்கப்பட்ட பொதுவான கேள்விகள்: புதிய பொருளாதார கொள்கை, நியூ எக்கனாமிக் பாலிசி, இந்த சாப்டர். அப்புறம் எனர்ஜி சம்பந்தமான சாப்டர், ஆற்றல் சம்பந்தமான ஒரு எக்கனாமிக் ஜியோகிராஃபி என்று சொல்லக்கூடிய பொருளாதார புவியியலிலிருந்து ஆற்றல் சம்பந்தமான ஒரு கேள்வி. அப்புறம் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஒரு 4-5 இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு எனர்ஜி கன்சம்ஷனில் அசெண்டிங் ஆர்டர் என்னது, இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர் என்னது, செக்டர் வைஸ் கான்ட்ரிபியூஷன், அசெண்டிங் ஆர்டர் என்னது, டிசெண்டிங் ஆர்டர் என்னது. இது வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி கேட்டுக்கிறான். அதேமாதிரி எனர்ஜி சம்மந்தமாக இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. அதுபோக பாப்புலேஷன் பிளானிங் ப்ரோக்ராம், இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கேள்விகள் 2014 வந்திருக்குது, 2015 வந்திருக்குது. ஸோ பாப்புலேஷன் பிளானிங்கை பொறுத்தளவு ஒரு முக்கியமாக வந்து பாப்புலேஷன் பாலிசி என்ன சொல்லுது, நம்ம பாப்புலேஷன் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், இதே மாதிரி விஷயங்கள். டேக்ஸ் சம்பந்தமாக 2014 கொஸ்டின் வந்திருக்குது, 2015 கொஸ்டின் வந்திருக்குது. ஸோ இந்திய நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவு 4 கேள்விகள் 2014 மற்றும் 2015 பொதுவாக இடம்பெற்றுள்ளன. புதிய பொருளாதார கொள்கை, டேக்ஸ், பாப்புலேஷன் பிளானிங் ப்ரோக்ராம், ஸோ இதெல்லாமே. ஜியாகிரபி, ஹிமாலயா சம்பந்தமாக 2014 வந்திருக்குது, 2015 வந்திருக்குது. ஆறுகள் மற்றும் பிறப்பிடங்கள் 2014 வந்திருக்குது, 2015 வந்திருக்குது. 2015 கரண்ட்ஸ், குளிர் நீரோட்டம், வெப்ப நீரோட்டம், வார்ம் கரண்ட், கோல்ட் கரண்ட். 2015 பிளானட்டரி விண்ட். ஸோ கரண்ட் 2015 விண்ட் 2014 கேட்டுக்கிறான். இதெல்லாம் பொதுவாக கேட்கப்பட்ட கேள்விகள். அது போக நீங்கள் பார்க்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக், பிளானட்ஸ், சாயில் டைப், இதெல்லாமே பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ ஜியாகிரபியை பொறுத்தளவு. ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி முடிஞ்சது, எக்கனாமிக் முடிஞ்சது. சயின்ஸு, சயின்ஸை பொறுத்தளவு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரெப்ஸ் சுழற்சி, கிளைகாலிசிஸ், எல்லாமே 2015 மட்டும் 3 முறை கேட்கப்பட்டுள்ளது. லெவன்த் 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 2015 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இயற்பியல் மற்றும் வேதியியலில் எந்த பாடப்பகுதியிலிருந்து கேள்வி இடம்பெற்றுள்ளன, அந்த பாடப்பகுதியை மறுவதில் படிக்கணும். பயாலஜியை பொறுத்தளவு 9th 10th வரைக்கும் போதும். அப்புறம் சென்சஸ், சைல்டு செக்ஸ் ரேஷியோ கேட்டுக்கிறேன், லிட்ரஸி ரேட் கேட்கிறேன், பாப்புலேஷன் சம்பந்தமாக கேட்டுக்கிறேன். செக்ஸ் ரேஷியோ, சைல்டு செக்ஸ் ரேஷியோ, லிட்ரஸி ரேட், பாப்புலேஷன், அந்த டேபிள், இது எல்லாமே வந்து சென்சஸ்லேருந்து கேட்டுக்கிறாங்க. அப்புறம் கணிப்பொறி சம்பந்தமான 5 பொதுவான கேள்விகள். ஃபைல் அலோகேஷன் டைப் 2014 கேட்டிருக்கு. 2015 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபைல் ஃப்ரம் சர்வர் இஸ் நோன் அஸ். அதுமாதிரி ப்ளூடூத் ஒரு வருடம் கேட்டுக்கிறாங்க. ஜிஐஎஸ் இன்னொரு வருடம் கேட்டுக்கிறாங்க. சிடி ரோம் ஸ்டோரேஜ் சம்பந்தமாக ஒரு கேள்வி. அதே மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கேன் பி ஸ்டோர்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி 2014 உண்டு. ஸோ கணிப்பொறியிலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பொதுவான கேள்விகள் பார்த்தோம். கம்ப்யூட்டர் என்ன கேட்டுக்கிறான், ஜியாகிரபி, வார்ம் கரண்ட், கோல்ட் கரண்ட், சென்சஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்,
அப்புறம் சிப்கோ மூமெண்ட், சாந்தல் ரெபலியன், பிராமணங்கள், உபநிடதங்கள், ஸோ இதெல்லாமே பார்த்தோம். மிண்டோ மாலி சீர்திருத்தம், 1857 புரட்சி, 2 எக்ஸாம்லேயும் வந்து கேட்டுக்கிறாங்க. பாப்புலேஷன் பிளானிங் ப்ரோக்ராம், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம், கல்வி திட்டம், அப்புறம் கிளைகாலிசிஸ், கிரெப் சுழற்சி, மதர் தெரசா, அப்புறம் தலைவர்கள் மற்றும் நூல்கள், காந்தியடிகள் எழுதின நூல், இது எல்லாமே வந்து பொதுவாக கேட்கப்பட்ட கேள்விகள் 2014 மற்றும் 2015. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது போக முக்கியமாக என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும், இது போக முக்கியமான என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாயில் எரோஷன். 2014ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் 1 பிலிமினரி எக்ஸாம் தேர்வில் சாயில் எரோஷன் தொடர்பாக, மண் அரிப்பு தொடர்பாக 2 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. ஸோ சாயில் எரோஷன். இதர முக்கியமான பகுதிகள்: சாயில் எரோஷன், இன்சூரன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இன்சூரன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, IRDA இது வந்து கேட்டுக்கிறாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. வேவ்ஸ், அலைகள், ஜியாகிரபில இருந்து வேவ்ஸ் கேட்டுக்கிறாங்க. ரேஸ் பிசிக்ஸ்ல இருந்து கேட்டுக்கிறாங்க. RNA சயின்ஸை கேட்டுக்கிறாங்க. டீ ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் இது வந்து கேட்டுக்கிறாங்க. மினரல் ரிசோர்சஸ் இது கேட்டுக்கிறாங்க. நேச்சுரல் கேஸ் இது கேட்டுக்கிறாங்க. Third Amendment Act இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ பொதுவான கேள்விகள் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம பார்த்த சாயில் எரோஷன், இன்சூரன்ஸ் சம்பந்தமான கேள்வி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சம்பந்தமான கேள்வி, அலைகள், எஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ், லாங்கிடியூடல் வேவ்ஸ் அப்படிங்கிற அலைகள், அப்புறம் ரேஸ், நேச்சுரல் கேஸ், RNA, டீ ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ், மினரல் ரிசோர்சஸ், 73rd Amendment Act இது சம்பந்தமாக குறிப்புகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ ஓரளவுக்கு 2014-15 ரெண்டுமே அனலைஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் இதில் விடுபட்டது ஏதாவது இருந்ததுன்னா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சாயில் எரோஷன் பார்த்தாச்சு. அதாவது RBI சம்பந்தமா பார்க்கும் பொழுது ஸ்கீம்ஸ் ஆஃப் RBI, மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கீம்ஸ் ஆஃப் RBI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 2014 கேட்டிருக்காங்க. 2015 கேட்கல, 2014 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து இனிஷியலாக நம்ம பார்த்தது 2014, 15 ரெண்டுலையும் கேட்ட பொதுவான கேள்வி. இப்போ பொதுவான அல்லாமல் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்குறோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 2014 அது சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது நேஷனல் சிம்பிள்ஸ். நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம், நேஷனல் எம்பளம் இதை வந்து பார்த்துக்கோ. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரேஸ், RNA, வார்ம் கரண்ட், கோல்ட் கரண்ட், ரிவர், எந்த ரிவர் எங்கே ஆரிஜின் ஆகுது, மினரல் ரிசோர்சஸ், அசோகா, ஆரண்யா, உபநிடதங்கள், அப்புறம் வந்து ஹரப்பா இன்வென்ஷன், இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி
பார்க்காத ஒன்று டெல்லி சுல்தான்கள், அதாவது சுல்தானேட்ஸ், டெல்லி சுல்தான்கள். முக்கியமாக இந்த டைனஸ்டிலாம் வரும், கில்ஜி டைனஸ்டி, சையத் டைனஸ்டி, துக்ளக் டைனஸ்டி. ஸோ இப்போ கூட குரூப் 4ல் கேட்டாங்க. கடைசி லோடி அரசின் கடைசி மன்னன், லோடி வம்சத்தின் கடைசி மன்னன் இப்ராஹிம் லோடி. ஸோ அது கூட ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு நாள் பகலில் கந்தனுக்கும் ரஹீமுக்கும் பனிப்போர் நிகழ்ந்தது. லோடி வம்சத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக என்ன ஷார்ட்கட், பகலில் கந்தனுக்கும் ரஹீமுக்கும் இடையே பனிப்போர் நிகழ்ந்தது. பகலிங்கிறது பகலுல் லோடி, கந்தன்கிறது சிக்கந்தர் லோடி, ரஹீம்ங்கிறது இப்ராஹிம் லோடி. அப்படிதான் எங்கள் கிளாஸ்ல நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். என்ன கேட்டாங்க, கடைசி அரசர், லோடி வம்சத்தின் கடைசி அரசர். ஸோ இதுமாதிரி ஷார்ட்கட்ல ஞாபகம் வைக்கும்போது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க அடிக்கடி. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அட்டர்மினல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து எழுதுனாங்க. இது வந்து நிறைய இருக்குது. இப்போ சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர், அவங்களிருந்து டைனஸ்டி லோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் கதை மட்டும் சொல்கிறேன். அதாவது சந்திராவுக்கும் சமுத்திரக்கனிக்கும் பிறந்த குழந்தை சந்திரா, சந்திராவுக்கும் சமுத்திரக்கனிக்கும் பிறந்த குழந்தை சந்திரா. சந்திரகுப்தர் 1, சமுத்திரகனி சமுத்திரகுப்தர் 1, பிறந்த குழந்தை சந்திரகுப்தர் 2. வரிசையா சந்திராவுக்கும் ஜஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு எழுதுறேன். இது வந்து இந்திய வரலாற்றை பொறுத்தளவு ஒரு குரானாலஜிக்கல் ஆர்டர். சந்திராவுக்கும் சமுத்திரகனிக்கும் பிறந்த குழந்தை சந்திரா. சந்திராங்கிறது சந்திரகுப்தர் 1, சமுத்திரகனி அப்படிங்கிறது சமுத்திரகுப்தர், பிறந்த குழந்தை சந்திராங்கிறது சந்திரகுப்தர் 2. இந்த குழந்தை குமாஸ்தா வேலை பார்த்துச்சு. இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா குமாஸ்தா வேலை பார்த்துச்சு. குமா அப்படிங்கிறது குமாரகுப்தர், ஈஸ் அப்படிங்கிறது ஸ்கந்தகுப்தர். இந்த குழந்தை குமாஸ்தா வேலை பார்த்ததுனால வருத்தப்பட்டாரு ஹரிஸ். இந்த குழந்தை குமாஸ்தா வேலை பார்த்ததுனால வருத்தப்பட்டார் ஹரிஸ். வருத்தம் அப்படிங்கிறது வருத்தமானார். ஹரிஸ் HARISH, HAR ஹர்ஷா. இந்த எஸ்ஹெச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடா அவங்களாம் வருவாங்க. ராஷ்டிரகூடா, எஸ்ங்கிறது சாளுக்கியா. ஜஸ்ட் ஒரு கதை தான். சந்திராவுக்கும் சமுத்திரகனிக்கும் பிறந்த குழந்தை சந்திரா, குமாஸ்தா வேலை பார்த்ததுனால வருத்தப்பட்டார் ஹரிஸ். சந்திராங்கிறது சந்திரகுப்தர் 1, சமுத்திரங்கிறது சமுத்திரகுப்தர் 1, பிறந்த குழந்தை சந்திராங்கிறது சந்திரகுப்தர் 2. குமாஸ்தா வேலை பார்த்துச்சு. குமாங்கிறது குமாரகுப்தர், ஸ்கார்னா ஸ்கந்தகுப்தர். வருத்தப்பட்டாரு ஹரிஸ். வருத்தங்கிறது வருத்தமானார், ஹரிஸ்ங்கிறது ஹர்ஷா, சாளுக்கிய ராஷ்டிரகூடா. அவர் என்ன பண்றாரு, கஜினி இப்பெல்லாம் நடந்ததுனால என்ன பண்றாரு, காசி மேல கஜினி கோபத்தில் படையெடுக்கிறார். காசி மீது கஜினி கோபத்தில் படையெடுக்கிறார். காசிங்கிறது முகமது பின் காசிம், கஜினிங்கிறது கஜினி முகமது. கோபத்தில், கோங்கிறது முகமது கோரி. சந்திராவுக்கும் சமுத்திரகனிக்கும் பிறந்த குழந்தை சந்திரா, குமாஸ்தா வேலை பார்த்ததுனால வருத்தப்பட்டார் ஹரிஸ். ஸோ காசி மேல கோபத்தில் கஜினி படையெடுக்கிறார். காசி மேல ரஜினி கோபத்தில் படையெடுக்கிறார். ஸோ வரிசையா தெரியுது. சந்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2, குமாஸ்தா, குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். வருத்தப்பட்டார் ஹரிஸ். வருத்தங்கிறது வருத்தமானார். ஹரிஸ் HARங்கிறது ஹர்ஷா, அதில் SHங்கிறது சாளுக்கியா. அதனால வந்து காசி மேல ரஜினி கோபத்தில் படையெடுக்கிறார். காசிங்கிறது முகமது பின் காசிம், ரஜினிங்கிறது முகமது கஜினி, கோரிங்கிறது கோரி. ஸோ அப்படி வரிசை அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்புறம் வந்து கில்ஜி டைனஸ்டி, இதில் வருவாங்க, அடிமை வம்சம்.
குத்புதீன் ஐபக் வருவாரு. அடிமை வம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக். இது அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டாவது ஆரம் ஷா, அப்புறம் இல்துமிஸ், அப்புறம் ஃபெரோஸ், அப்புறம் ரசியா சுல்தான், அப்புறம் கியாசுதீன். இது என்ன பண்ணுவாங்க, வரிசையா கொடுத்துருவாங்க, ஆர்டர் கேட்பாங்க. ஸோ காசி மேலே ரஜினி கோவத்தில் படையெடுக்கிறாரு, படையெடுத்து எல்லாத்தையும் அடிமையாக்குறாரு. அதாவது அடிமை அம்சம் ஆரம்பிக்குது. எப்படி அடிமையாக்குறாரு? ஐஸ் வாங்கி கொடுக்குறாரு, ரம் வாங்கி கொடுக்குறாரு, மிஸ்ஸுக்கு ரோஸ் கொடுக்குறாரு, ரசிக்கு கிஸ் கொடுக்குறாரு. மிஸ்ஸுக்கு ரோஸ் கொடுக்குறாரு, ரசிக்கு கிஸ் கொடுக்குறாரு. ஐஸு, ரம்மு, மிஸ்ஸுக்கு ரோஸ் கொடுக்குறாரு, ரசிக்கு கிஸ் கொடுக்குறாரு. ஸோ அவ்வளோதான். ஐஸுங்கிறது ஐபக், ரம்ங்கிறது ஆரம், மிஸ்ஸுங்கிறது இல்துமிஸ், ரோஸுங்கிறது ஃபெரோஸ், ரசிக்கு கிஸ் கொடுக்குறாரு, ரசிங்கிறது ரசியா சுல்தான், கிஸ்ங்கிறது கியாசுதீன் பால்தான். ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து லோடி வரைக்கும் ஈஸியாக ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதில் இன்னொரு கிளாஸில் நம்ம வந்து ஷார்ட்கட் ஐடியாக்குன்னு தனியாக கிளாஸில் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, ஒரு குணாஜிக்கல் ஆர்டர் கொடுத்து கேட்கலாம். இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பொதுவாக கேட்கக்கூடியது வரலாற்றை பொறுத்தளவு 11th 12th 11th இருக்கக்கூடிய வரலாறு, 12th இருக்கக்கூடிய வரலாறு, முக்கியமாக மௌரியர்களின் கட்டடக்கலை எப்போதுமே கேட்பாங்க. விருப்பாட்சி டெம்பிள், எல்லாரா குகை கோவில், இதெல்லாம் பழைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க. விருப்பாட்சி, எல்லோரா, முக்கியமாக வந்து சமண கோவில்கள். உங்களுடைய 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. வரலாற்றை பொறுத்தவரை 11, 12 மட்டும் பாருங்க. எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். ஆரியங்கள், உபடதங்கள், டெல்லி சுல்தான்கள், மௌரியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், சிப்பாய் முன்னி 1857 புரட்சி, 2 எக்ஸாம் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இது மட்டும் நம்ம சொல்லல, பொருளாதார கொள்கை, தொழில் கொள்கை, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், ஐபிஆர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. லோகாயுக்தா சொல்லியாச்சு. அப்புறம் வந்துட்டு பிஐஎல், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், லோகாயுக்தா, லோக்பால், விஜிலன்ஸ் கமிஷன், அது கூட சேர்ந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. பிஐஎல். அப்புறம் சயின்ஸில் குளோரோஃப்ளோரோ கார்பன், சயின்ஸில் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன். அப்புறம் எம்பிரியோ, இதெல்லாம் பழைய கொஸ்டின் கேட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்டீல் பிளான்ட்ஸ், பக்காரா ஸ்டீல் பிளான்ட் எப்போ வந்துச்சு, இதே மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டுக்கிறாங்க. பேங்க் நேஷனலைசேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் வந்து நேஷனல் பிளாக், நேஷனல் எம்ப்ளமா சொல்லியாச்சு. அப்புறம் வந்து விருப்பாட்சி, எல்லோரா கோவில்களை சொல்லியாச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சீன பயணி யுவான் சுவாங், சீன பயணி யுவான் சுவாங் சம்பந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சீன பயணி யுவான் சுவாங் சம்பந்தமாக கேட்கலாம். அப்புறம் அன்னிபெசன்ட் சொல்லியாச்சு. அப்புறம் ஃபெர்டிலைசர் இல்லாமல் கண்டிப்பாக வந்து எப்போதுமே குரூப் 1, 2, குரூப் 4 எதுவுமே கிடையாது. இப்போ கூட ரீசெண்டாக கேட்டாங்க ஃபெர்டிலைசர், உரங்கள் சம்பந்தமாக. அப்புறம் வந்துட்டு நேச்சுரல் கேஸ் ஆல்ரெடி சொன்னோம். அப்புறம் தாதுக்கள், முக்கியமான தாதுக்கள், இது எப்போதுமே கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் பாலிசி, எக்கனாமிக்ஸில் விட்டு போன ஒரு சப்ஜெக்ட். பிரைஸ் பாலிசி, விலை கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமானது டைகர் ரிசர்வ், புலிகள் காப்பகம், டைகர் ரிசர்வ், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்,
என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து விட்டு போன ஒரு சில டாபிக்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1.5 hour வந்துட்டு முக்கியமாக 2017 குரூப் 1 எக்ஸாமில் என்ன கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாபிக் பார்த்தோம். இப்போ நம்ம சொன்ன டாபிக்ஸ் ஒரு 50 டாபிக்ஸ் இல்லைன்னா ஒரு 70 டாபிக்ஸ் இருக்கும். இந்த 70 டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 35 டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா குரூப் 4க்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டோம், ஒரு 2.5 மணி நேரம் வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதுலேருந்து 32 கொஸ்டின் டைரெக்டாக வந்துச்சு. விஏஓ எக்ஸாம், ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டையும் அனலைஸ் பண்ணி போட்டோம். அதே மாதிரி இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தான் போட்டோம், எக்ஸாமுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் பார்த்தாங்க. பட் இப்போ அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, அதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு, அனலைசிஸ் கரெக்டாக இருந்துச்சு. அதனால எங்களுக்கு குரூப் 1க்கும் இதே மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஃபேஸ்புக்லேயும் பர்சனலாக ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால் குரூப் 1 எக்ஸாமுக்கு நாங்கள் இப்போவே ஆரம்பிக்கிறோம். ப்ரைஸ் பாலிசி, பிடிஎஸ், டைகர் ரிசர்வ், பொதுவாக கேட்ட கொஸ்டின், இதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சொன்ன டாபிக்ஸ் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க. இது குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாமை பொறுத்தளவு, பிலிம் எக்ஸாமை பொறுத்தளவு 120 கொஸ்டின் போடுறது பெரிய விஷயம். முதல்ல வந்து உங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு குரூப் 4 எக்ஸாமில் யூபிஎஸ்சி படிச்சுக்கிட்டே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 160 கொஸ்டினுக்கு மேலே அவங்களால போட முடியல. இப்போ டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிறவங்க 180 சர்வசாதாரணமாக போட்டோம். ஏது குரூப் 1 எக்ஸாம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூபிஎஸ்சி படிச்சுட்டே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க 130க்கு மேலே சர்வசாதாரணமாக எழுதுவாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிறவங்க 100 கொஸ்டின் தாண்டதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ என்ன காரணம், உங்களுக்கு அங்கே தான் வந்து இந்த டஃப்னஸ் இருக்குது. குரூப் 1 எக்ஸாமை பொறுத்தளவு எல்லா கொஸ்டினுமே இன்டெப்த்தாக கேட்குறாங்க. ஸோ எல்லா கொஸ்டினும் இன்டெப்த்தாக கேட்கும் பொழுது யூபிஎஸ்சி எக்ஸாம் படித்தவங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி எழுதுறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மட்டும் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு எழுதுறாங்க. குரூப் 4 விஏஓ ஸ்கூல் புக்கை நல்லா மக்கப் பண்ணிட்டு போகிறவங்களால எழுத முடியல. ஸோ இதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமை பொறுத்தளவு உண்மையிலே கட் ஆஃப் 120க்கு மேலே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், 120 கொஸ்டினுக்கு மேலே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இப்போ சொன்னால் நம்ம ஒரு 50 டாபிக் 60 டாபிக் என்ன ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40 டாபிக் அதுலேருந்து வரும். கண்டிப்பாக ஒரு 40 டாபிக் அதுலேருந்து வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 11th 12th ஸ்கூல் புக் 2014-15 என்ன கேட்டாங்களோ அது தொடர்பான விஷயங்கள் மட்டும் படிங்க. ஃபுல்லாலாம் உட்காந்து படிக்க வேண்டாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 11th 12th ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறதுக்கு நான் சொல்லவே இல்லை. 11th 12th ஸ்கூல் புக் எடுத்து இதற்கு முன்னாடி 2014 என்ன கேட்டான், 15 என்ன கேட்டான். இன்னொன்று கேட்பாங்க, சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் ரீசெண்டாக பிலிமினரி எக்ஸாம் எப்போ நடந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் அப்படியே குரூப் 1 ரிப்பீட் ஆகும். நீங்கள் 2014 வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டான். ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது 2014 கேட்டாங்க. அதே 2014 யூபிஎஸ்சி பிலிமினரி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அப்படியே ரிட்டர்வ் வந்துச்சு. ஸோ சயின்ஸை பொறுத்தளவு யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டினும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த வருடம் நடந்த அறிவியல் வினாக்கள் அது மட்டும் போதும். எல்லா வருடம் நடந்த அறிவியல் வினாக்கள் வேண்டாம். இப்போ நீங்கள் பிப்ரவரி எழுதுறீங்களா குரூப் 1 பிலிம்ஸ், யூபிஎஸ்சி பிலிம்ஸ் இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு, இந்த ஆகஸ்ட் நடந்துச்சு, 2015 ஆகஸ்ட் நடந்துச்சு. அதில் ஒரு 80 கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் ஒரு பார்த்து போனீங்க, அதுலேருந்து ஏதாவது 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி பழைய கொஸ்டின் இருந்து மினிமம் 2-3 கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது சான்ஸ் இருக்கு. 2014-15 கேட்ட கொஸ்டின் அதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகலாம். ஸோ இப்போ கூட இந்த கோல் கும்பாஸ், முணுமுணுக்கும் அரங்கம் இதுக்கு முன்னாடி விஏஓ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஸோ உங்களுக்கு பழைய கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். எதற்காக அப்படின்னா ஹார்ட்லி 15 days 15 நாட்கள் மட்டுமே உள்ளன வினாத்தாள் தயார் செய்வதற்கு. உங்களுக்கு டிசம்பர் 9 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அப்புறம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பாங்க. டிசம்பர் 9 டிசம்பர் 23 வரைக்கும் தான். பிகாஸ் டிசம்பர் 24 31 லாஸ்ட் வீக், டிசம்பர் லாஸ்ட் வீக் டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த வேலைகளை பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ ஜனவரி வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து எண்டிங் டைம். ஜனவரியில் 10 நாள் லீவ் வந்துடும் பொங்கலுக்கு. ஸோ டிசம்பர் எண்டில் அந்த 9 to 23 கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மோர் சான்சஸ் ஆர் தேர். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் இடைவிட்டு வச்சுருவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு
15 நாள் தான் இருக்குது அப்படின்னா பழைய கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் அதில் இருந்து வரும். ஸோ அதனால் இந்த 2 பழைய கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம சொன்ன டாபிக் வந்து கண்டிப்பாக வரும். அதுபோக கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் 10 ஜனவரி 10 இது வரைக்கும் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நான் குரூப் 4 செப்டம்பர் 10 வரைக்கும் கேட்டிருக்கேன். முக்கியமான பழைய குரூப் 2014-15 வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ், நோபல் பிரைஸ், டென்னிஸ், முக்கியமாக அதே மாதிரி விஷயங்கள் நிறைய கேட்டுக்கிறாங்க. இண்டிவிஜுவல் அவார்டு வாங்குறவங்க இந்திரா தனுஷ்னா என்னது, ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், இதே மாதிரி விஷயங்கள் கேட்டுக்கிறாங்க. அது ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஹிந்து பேப்பரோ இல்லைன்னா ஏதாவது நல்ல மேக்ஸிம் அதை வந்து பார்த்துக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதே மாதிரி நிறைய கேட்கலாம். ஸோ அதுபோக உங்களுடைய நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி சார்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயங்கள் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் எக்ஸாம் இது ரெண்டும் நடக்கும் போது ஆன்லைன் கிளாஸ் முதல் டைமாக ஆன்லைன் கிளாஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். இன்னொரு 1 வீக் மேக்ஸிமம் நவம்பர் 18 பண்ண ஆரம்பிப்போம். ஆன்லைன் கிளாஸ் செவ்வாய், வியாழன், சனி ஆகிய கிழமைகளில் 8 to 10. செவ்வாய், வியாழன், டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா 8 to 10 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஈவினிங் நைட்டு. ஏற்கனவே வேலைக்கு போகிறவங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 8 to 10 வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆன்லைன் கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுடைய வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 days அப்லோட் பண்ணிடுவோம். www.nadraj-tnpsc-institute.com nadraj-tnpsc-institute.com. இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தமான நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, எவ்வளோ ஃபீஸ், என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் சமச்சீர் கல்வி 6th to 12th வரைக்கும் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் தனியாக, அப்புறம் ஜென்ரலாக ஏன்சியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா இது ஒரு பார்ட்டு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் மாடல் டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 18 வந்து ஆரம்பிக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் வந்து ரெடி பண்ணுவோம். உங்களை தயார் செய்வதே அப்படி தான். ஏன்னா நம்மளும் எக்ஸாமுக்கு 3 மாதம் தான் இருக்குது. ஸோ நியூ பேட்ச் நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சியில் நியூ பேட்ச் நவம்பர் 13 சண்டே ஓரியன்டேஷன் கிளாஸ், ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் அட் சென்னையில் இருக்கிற எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் நடக்குது. அப்புறம் ரெகுலராக பேட்ச் இருக்குது. சென்னையிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 to 1 hour பேட்ச், டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, சண்டே, செவ்வாய், வியாழன், சனி, ஞாயிற்றுக்கிழமையில் 10 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது. அதேமாதிரி ஈவினிங் 6 o'clock. இதெல்லாம் ஆஃப்லைனில் கிளாஸ் ரூம் கோச்சிங். ஸோ ஆஃப்லைனில் டைரெக்டாக வந்து படிக்கணும் விருப்பப்படுறவங்க இங்கே டைரெக்டாக வரலாம். ஸோ நான் ஊரில் இருக்கிற என்னால் வர முடியாது அப்படிங்கிறவங்க ஆன்லைன் எக்ஸாமில் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இனிமேல் வந்து நம்ம கிளாஸுக்கு போகவே படிக்க வேண்டாம், இந்த வீடியோ பார்த்தே படித்தா போதும், ஆன்லைனில் படித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து நல்லா படிங்க. அடுத்து ஒரு கால்ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A டிசம்பர் 9 அப்புறம் வரும். டிசம்பர் 9 வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் குரூப் 1. ஸோ அதனால் குரூப் 2A வரும். ஊரில் இருக்க வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 180 கொஸ்டின் போடுறாங்க, குரூப் 2 160 கொஸ்டின் போடுறாங்க, VA 190 கொஸ்டின் போடுறாங்க. பட் குரூப் 1 அப்படின்னா விலகிடுறாங்க. ஏன் விலகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் 180க்கு மேலே போடுறவங்க குரூப் 1 அழகாக 130க்கு மேலே போடலாம். குரூப் 1 அப்படின்னா மெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ மெயின்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி விட ரொம்ப ஈஸி. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்கள் பர்டிகுலராக படிக்கணும், பர்டிகுலர் ஃபேக்ட். மெயின்ஸ் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் வில்லேஜில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க சென்னையில் போனால் தான் குரூப் 1 படிக்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நிலைமைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. நம்முடைய இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் திரு அருள்மொழி ஐஏஎஸ் அவர்களுக்கு மனப்பூர்வமான ஒரு நன்றி. என்ன காரணம் அப்படின்னா
உங்களுக்கு வந்து குரூப் டிஏ எக்ஸாம் ஜனவரியில் நடந்துச்சு. பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா விஏ எக்ஸாம் நடந்துச்சு. அப்புறம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம், குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4. எந்த ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் வினாத்தாள்கள் வெளியாவது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு விட்டது. இது வந்து மிகவும் முக்கியமான வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக இதுக்கு முன்னாடி கொஸ்டின் அவுட் ஆச்சா அப்படி கேட்கக்கூடாது. ஏதாவது பொருளே வரும், அவுட் ஆச்சு, வந்துச்சு, போச்சு அப்படி. பட் இவருடைய காலத்தில் எந்த விதமான பொருளையும் இல்லை. தேர்வு மிகவும் நன்றாக நடைபெற்றுள்ளது. 100% ஒரு நேர்மையான தேர்வை நடத்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய டிஎன்பிசி சேர்மன் திரு அருள்மொழி அவர்கள். ஸோ அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எக்ஸாம் நடக்கும். படித்தவங்க, கஷ்டப்பட்டு படித்தவங்க பாஸ் பண்ணலாம். ஸோ என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டாங்க. போன வருஷம் இந்த ஜூலையில் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் பொழுது சரியாக எழுதலை. ஏன் சரியாக எழுதலை அப்படின்னா, எப்படி இருந்தாலும் கிடைக்க போகிறது கிடையாது, ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி யாராவது வாங்கிடுவாங்க, ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, நான் அப்போ சொன்னேன் நியாயமாக நடக்கும் படிங்க அப்படின்னு சொன்னேன். கடைசியில் எக்ஸாம் நியாயமாக நடந்துருச்சு. இப்போ உட்காந்து வருத்தப்பட்டுருக்குறாங்க, ஐயோ படிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய சேர்மன் அருள்மொழி இருக்கிற வரைக்கும், அருள்மொழி ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எக்ஸாம் வந்து ரொம்ப நேர்மையாக நடைபெற்றுள்ளது. இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. குரூப் 1க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்குது, பர்டிகுலராக 2-3 இன்ஸ்டியூட் போனால் தான் குரூப் 1 பாஸ் பண்ண முடியும். அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் மலையேறி போச்சு. திரு அருள்மொழி ஐஏஎஸ் அவர்கள் சேர்மனாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நியாயமாக படித்த யார் வேண்டுமானாலும் குரூப் 1 போஸ்ட் வந்து வாங்கலாம், படித்து வாங்கலாம் நியாயமான முறையில் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இப்படி வந்திருக்குது. ஸோ அதனால் வந்து தயவு செய்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் குரூப் 1 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படிக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, இந்த 1 மந்த் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. குரூப் 2 வந்தானே படிச்சுக்கலாம். அதான் இல்லை, குரூப் 1 வந்து நகர்ப்புற மாணவர்களை விட நீங்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள். நகர்ப்புறங்கள் யார் படிக்கிறாங்க? கிராமத்துலேருந்து வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் தங்கி நகர்ப்புறங்கள் படிக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கிராமப்புற மாணவர்கள் தயவு செய்து குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து யாரும் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஸோ அது ஒன்று. அப்புறம் குரூப் டிஏ வருது, விஏ வருது, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வருது. ஸோ வரிசை ஒரு 4 எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் மே வரைக்கும் பிஸி ஷெடியூல். இன்னொரு ரெண்டு தான்மையான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து குரூப் 4ல் வந்துட்டு 180க்கு மேலே 1000 பேர் போட்டுக்கிறாங்க, 185க்கு மேலே 2000 பேர் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 170க்கு வராது. தயவுசெய்து சொல்கிறேன், 170 கொஸ்டின் கரெக்டாக போட்டவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். குரூப் 4 வேலை 170 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் கட் ஆஃப் கேட்டாங்க. ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய அனாலிசிஸ் குரூப் 4 ஓசி 175+, பிசி 172+, கண்டிப்பாக கிடைக்கும். 180க்கு மேலே தான் கிடைக்கும். 180க்கு மேலே நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் என்ன அப்படின்னா, 180க்கு மேலே போட்டவங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஃபஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண வந்து 155 கொஸ்டின் போட்டுக்கிறாரு. அப்போ 4 வருஷமாக படித்தவங்க 180 கொஸ்டின் போடுறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. பட் அதே நேரத்தில் அவங்க வேறு ஒரு வேலையில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, 180க்கு மேலே ஒரு 1500 பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அபவ் 180, 170 to 180 ஒரு 2500 பேர், மொத்தமாக சேர்த்தா 4000 பேர் இருக்கிறோம். +180 1500, 170 to 180 2500, டோட்டலாக 4000. உங்களுக்கு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 தான். பட் இதில் இந்த ஒரு 1000 பேர் ஆல்ரெடி வேறு வேலையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த குரூப் 4 ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துடும். குரூப் 2 மெயின்ஸ் எழுதினா நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. குரூப் 2 இப்போ கவுன்சிலிங் நடக்க போகுது. அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த 4000 பேரில் இருக்கிறாங்க. ஸோ ஒரிஜினலாக கடைசியாக குரூப் 4 ரிசல்ட் வந்து 1வது கவுன்சிலிங், 2வது கவுன்சிலிங், 3வது கவுன்சிலிங், 4வது கவுன்சிலிங் நடந்து ஒரு 3200 போஸ்ட் இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா, இந்த 3200வது ஆள் கண்டிப்பாக 170க்கு கீழே தான் இருப்பார். அவர் தான் ஒரிஜினல் அந்த வேலைக்கு, அந்த நாற்காலிக்கு தகுதியான ஒரு நபர். ஸோ 170 வரைக்கும் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம்.
அதை பற்றி கவலைப்பட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பிஏஓ நம்முடைய குரூப் டி எக்ஸாம் ஒழுங்காக எழுத முடியாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. 180க்கு மேலே எத்தனை பேர் வேணால் போட்டலாம். குரூப் 4 நிறைய பேர் போட்டுக்கிறாங்க, இல்லை சொல்லலை. பட் அவங்க மோர் தென் 60% ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க தான். ஸோ அதனால் அவங்க வந்து மறுபடியும் குரூப் 4க்கு வரமாட்டாங்க. ஸோ அதனால் 170 வரைக்கும் கட் ஆஃப் வந்து 2வது கவுன்சிலிங் 3வது கவுன்சிலிங் 4வது கவுன்சிலில் கண்டிப்பாக குறையும். ஸோ அதனால் மனசில் வச்சு படிங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாமுக்கு நம்ம சொன்ன டாபிக்ஸ்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ஒரு 2 வார இடைவெளியில் முக்கியமாக வேறு என்ன படிக்கலாம் எது படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு வீடியோ இணைப்பில் வந்து உங்களோட வந்து கலந்துக்கிறேன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி சார்பாக ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்கட் ஐடியா அப்படிங்கிற ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 35,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதேபோல் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஃபார் குரூப் 4 எக்ஸாம் 20,000 பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. அப்புறம் இன்னும் ஷார்ட்கட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22,000 பேர் பார்த்துருக்குறாங்க. ஸோ உண்மையிலே வந்து இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒரு வரவேற்பின் காரணமாக தான் இப்போ நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஓரளவுக்கு நேர்மையான ஒரு உழைப்பை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். நீங்களும் வந்து அதை பயன்படுத்தி ஒரு நல்ல வேலையில் சீக்கிரமாக செட்டில் ஆகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.